கொடூர கொலைகாரனான ஷார்க்கை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தந்தை கண்முன்னே மகனை கடித்து குதறிய ஷார்க்கின் இந்த அட்டூழியத்தால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்களாம். நம் நாட்டு கடற்கரையில் ஷார்க் அதிகம் பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்கா மற்றும் அங்கு உள்ள இதர நாடுகளில் கடற்கரையில் ஷார்க் அதிகமாக இருக்கும். அங்கு உள்ள மக்கள் கடலில் குளித்து விடுமுறையை கழிப்பார்களாம். அப்போது அங்கு வரும் சுறாக்கள் மீன்களை மட்டும் வேட்டையாடுவதில்லை, மனிதர்களையும் வேட்டையாடும். நாம் சுறாக்களை வேட்டையாடுவது போய் சுறாக்கள் நம்மளை வேட்டையாடி உணவாக சாப்பிடும். நம்மை உணவாக சாப்பிடும் சுறாவின் பற்கள் டைனோசர் காலத்தில் உள்ள டைனோசர்களின் பல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு கடியில் அனைத்தையும் முடித்து விடுமாம். இது போன்ற சுறாக்களுக்கு சூறை மீனை மட்டும் ரொம்ப பிடிக்குமா, அதே போல மனிதனையும் ரொம்ப பிடிக்குமா. மனிதன் எங்கு கடலில் குளித்தாலும் கடலில் குதித்தாலும் அந்த இடத்தில் இருக்கும் என்ற அச்சம் என்றைக்கும் இருக்கும். அதனால் அந்த சுறா மீன் சாப்பிடுவதை விட மனிதர்களையே வேட்டையாடி உணவாக சாப்பிடுவது சுறாக்களுக்கு ரொம்ப வழக்கமாக போயிடுச்சு. இந்த கொடூர கொலைகாரனான சுறாவை எப்படி கொன்று குவிப்பது இல்லை